ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும். இது கூடவே ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 போல் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தாளித்து விட்டுடலாம். இந்த தாளிப்பு தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல வாசனை கொடுக்கும். நல்லா தாளித்து விட்டுருங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் சேர்க்க போகிறேன். அதுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதுலேயே 3 பெரிய தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குறப்போ நமக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியில் அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்க்குறப்போ நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் மிளகை ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்க்குறப்போ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். அப்படி வதங்குறப்போ நமக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கிரேவி பாருங்கள் நல்லா திக்காக ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கமகமன்னு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக கிடைக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.